என்னங்க, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. வர லட்சுமி, தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். வெயில் வேற அதிகமா இருக்கா, அதான் குடை எடுத்துட்டு வந்தேன். கிளம்பும்போது தான் உங்களுக்கு தாகம் இருக்கும், வயிற்ற கலக்கும். வாங்க, நம்ம பொண்ணு வேற காத்துட்டு இருப்பா, சீக்கிரம் போகலாம். ராஜி, ராஜி, இங்க பாரு. போச்சு, கிளம்பும்போதே இவ முன்னாடி வந்துட்டாளா? போன காரியம் உருப்பிட்ட மாதிரி தான். இதுக்கு தான் சொன்னேன் சீக்கிரம் கிளம்பலாம்னு. வாங்க வீட்டுக்கு போகலாம், 10 நிமிஷம் கழிச்சே கிளம்பலாம். எல்லாம் நம்ம நேரம். எப்படி பேசிட்டு போகிறாங்க, என் காதில் விழுந்திருக்கும்னு தெரிஞ்சும் என் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. வாமா காயத்ரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. கோகிலா எங்க? கடைக்கு போயிருக்கா, வந்துடுவா. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. கோகிலா, ஏண்டி அழுகுற? என் புருஷன் ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கு நான் என்னடி செய்வேன்? விதவையாக இருக்கணும்னு நான் ஆசையாப்பட்டேன். இந்த தெருவில் இருக்கிறவங்களாம் நான் தெரியாமல் அவங்க கிளம்பும் போது எதிர்க்க வந்துட்டா என் மனசு கஷ்டப்படுற மாதிரி எப்படி நடந்திருக்காங்க தெரியுமா? கோகிலா, கவலைப்படாத, இதெல்லாம் மாறும். என்னை சமாதானப்படுத்தணும்னு நீ சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லவே இல்லை. என்னம்மா இவ இப்படி பேசிட்டு போகிறாளே? கவலைப்படாதீங்கம்மா, எல்லாமே மாறும். அவளுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? உன்னை நம்பாமல் நான் வேறு யாரம்மா நம்ப போகிறேன்? அது போதும்மா, நான் வரேன். அம்மா. என்னம்மா? காயத்ரி நம்ம தெருவிலேயே சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருக்காம்மா. சந்தோஷமாக இருக்குது. அவன் நல்ல மனசுக்கு நல்லது தாம்மா நடக்கும். இப்படியே 1 மாசம் போயிடுச்சு. இவரா நம்மளை பார்த்தாலே உடனே வீட்டுக்குள்ளே போயிடுவாரே, இப்போது என்ன பண்ணுறது? ஏமா, வெயிலா இருக்குல்ல, குடை எடுத்துட்டு போக வேண்டியது தானே? போகும்போது எடுத்துகிட்டு போகணும் தான் நினச்சேன், மறந்துட்டேன். சரிம்மா, நான் வரேன். கோகிலாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. காயத்ரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கோகிலா இப்போலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவள் இப்போ வெளியில் போயிட்டு வரும்பொழுது யாருன்னா அவள் எதிர்க்க வந்தால் கூட எல்லாருமே சகஜமாக தான் பேசி பழகுறாங்களாம்மா. அவளை முன்ன மாதிரி யாரும் சகுனெல்லாம் பார்க்குறது இல்லையா? தெரியும்மா, ஏன்னா இது நடக்க நான் தான் காரணமாக இருந்தேன். நான் சந்தித்து பேசினவங்கக்கிட்ட கோகிலா தான் நான் இந்த சொந்த வீடு வாங்கினதுக்கு காரணம்னு சொன்னேன். ஒரு நாள் நானும் என் கணவரும் வெளியில் கிளம்பும்போது கோகிலா எதிர்க்க வந்தா. அன்றைக்கி என் வீட்டுக்காரருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிது. இவ்வளோ நாளாக எனக்கும் என் அண்ணனுக்கும் இருந்த சொத்து பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சுது. என்னோடய பங்கை வாங்கி நானும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து இந்த வீட்டை வாங்கிட்டோம்னு சொன்னேன். அதான் கோகிலாவை யாரும் சகுனமாக நினைக்கிறதில்ல. பணம் வாழ்க்கையை மட்டும் மாற்றாதுமா, மனிதர்களோட மனதையும் மாற்றும். இப்போ புரியுதுல உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம் காயத்ரி, நீ சொன்ன சின்ன பொய்யா இல்லை, இப்போ என் கோகிலா ரொம்ப சந்தோஷமாக இருக்காம்மா. நாளைக்கு வேறொரு கதையில் சந்திக்கலாம்.